இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 21 2025 ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் நிறைய பழமொழிகளை பொன்மொழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒன்று இது: கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலான்னு சொல்லுவாங்க. கொண்டவன் கூட இருந்தால் கூரை ஏறி சண்டை போடலாம். நம்மை ஆட்கொண்டவர்கள் இறைவன், நம் மீது உரிமை கொண்டவர்கள் உற்றார், பெற்றோர், நண்பர்கள் நம்ம கூட இருந்தால் வச்சுக்கோங்களேன், நம்ம எதையும் சாதிக்கலாம். இதுதான் இன்றைய வார்த்தைகளோட தியானம். இன்னைக்கு இதுதான். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. கடவுள் நம்மோடு. ஆகாசுக்கு அவனுடைய வார்த்தை அருளப்படுகிறது. ஆகாசு, மனம் கலங்காத, தைரியமா இரு. நேற்று சொன்னேன் இல்லையா, சீரோ இப்ராஹிம் சண்டை, அந்த பிரச்சனையின் பின்னணியில் தான் என்ன பண்ணுது, இந்த 7ஆம் அதிகாரம் தரப்படுகிறது எசையால. அப்போது இந்த சீரோ இப்ராஹிம் சேர்ந்து யூதாக்கள் சண்டைக்கு வராங்க. அப்போ என்ன, யூதா கலங்குறான். ரெண்டும் பெரிய ஒரு படைக்களை கொண்ட நாடுகள். நம்மளை என்ன அழிச்சிட போகிறோம் பயந்துட்டு இருக்கும்போது கடவுள் ஆண்டோடைய வார்த்தை அருளப்படுது. அவருக்கு கடவுள் உன் கூட இருக்கிறாரு. ஒரு குழந்தை பிறக்கும் ஆகாசுக்கும், அபி உன் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். எசேக்கியா அந்த குழந்தைய பேர் சொன்னவங்களுக்கு நான் ஃபுல் வரலான்னு சொன்னவங்களுக்கு நான். அந்த எசேக்கியா பிற அந்த குழந்தையின் மூலமாக என்ன பண்ணுவார், உங்களுக்கு கடவுள் விடுதலை கொடுப்பார், தைரியமாருன்னு சொல்லிட்டு. எசேக்கியா பிறந்து என்ன பண்ணுறாரு, அந்த மிகப்பெரும் நாடுகள்லாம் அழிக்கிறாரு, யூதாவுக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்போ கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல். இதை எவன் முழுமையாக உணர்கிறானோ அவனுக்கு தோல்வி கிடையாது. முதல் வாசகம் அன்னைக்கு தான், கடவுள் என் கூட இருக்கிறார், எதற்கும் அஞ்சினேன். பவுல் சொல்லுவார், கடவுள் தான், கடவுள் என் கூட எதற்கு நான் அஞ்சினேன். ஒருமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும், வயிறார உண்ணவும் தெரியும். வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழறாரு. போச்சு பாருங்க பாப்பா. இப்போ என்ன ஒரு வார்த்தை கவனிங்கல்ல, இயேசு என் கூடவே இருக்கிறாரு, என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் பயப்படணும்? இந்த வாசகம் பாருங்க பாப்போம். 2ஆம் வாசகத்தில் கடைசி பகுதி வாசகம் பாருங்க பார்ப்போம். இவர் வழியாக நாங்கள் போனோம், திருத்தூது பணியை பெற்றுக்கொண்டோம். அவனுடைய வார்த்தை அறிவிக்கணும் ஆற்றல் அவர்கிட்ட தான் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். அவர் நற்செய்தின் வழியாக என் கூட இருந்தங்களை பலப்படுத்துகிறார். தான் வார்த்தை பாருங்க பார்ப்போம். மார்க் 16 வரும் பாருங்க பார்ப்போம். இயேசப்பா விண்ணகம் சென்ற பிறகு அந்த வார்த்தை கடைசியில் வரும் பாருங்க. கடவுள் நற்செய்தி அறிவிக்கும் போது அவன் கூடவே இருந்தார். அவர் அறிவிக்கும் வார்த்தைகளை பலப்படுத்தி ஏசு பண்ணாரு, கூடவே இருந்தார். பைபிள் வரும் பாருங்க பார்ப்போம். அந்த உடனிருப்பை நாம் உணர்ந்தோம் என்றால் நமக்கு தோல்வி கிடையாது. எத்தனை உதாரணம் பைபிளை சொல்லலாம், எத்தனை உதாரணங்கள். அபிரகாம் சொல்லலாம். நாங்கள் வேதனைக்கு படிக்கிற பொழுது ஞாயிற்றுக்கிழமைகள் நாங்கள் அந்த சண்டே ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு சண்டேயில் ஒரு வெளியே படங்கள்லாம் போட்டு காட்டுவது வழக்கம். அப்போ அபிரகாம் படம் போட்டு காட்டினாங்க. அதில் ஒரு காட்சி, அதாவது ஒரு சினிமா கதையாக இருந்தாலும் கரு மாறாது, உண்மை மாறாது இல்லையா, அதெல்லாம் சொல்கிறேன் நான். அப்போது அபிரகாம் என்ன பண்ணுவார், அன்றாட அழைக்கப்படுவார். அவர் போவாங்க, கூட்டிகிட்டு பயணம் பண்ணுவாங்க. அப்போது போகிற வழியிலே என்ன கால்நடைகள் செத்து போகும், கூட வேலைக்காரெலாம் செத்து போவாங்க. அப்போ அங்கங்கே ஒரு மண்மேடு கல் மாதிரி வச்சு அதை அடக்கம் பண்ணிட்டு அப்படியே பயணம் பண்ணுவார் அபிரகாம். அப்போ அபிரகாம் கூட இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார், அபிரகாம்கிட்ட கேட்பார், அபிரகாம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்பார். தெரியாது. அபிரகாம் பதில் தெரியாது. சரி, நம்ம எவ்வளோ காலம் பயணம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இவ்வளோ நாள் பயணம் பண்ணால் அந்த இடம் வந்தோம் நமக்கு, அப்படியாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அபிரகாம் பதில். சரி, உன்னை யாரோ அழைச்சாருன்னு சொன்னல, உன்னை கூப்பிட்டாருன்னு சொன்னேன், ஒரு அசிரி குரல், அசரீரி, அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அபிரகாம் பதில் தெரியாது.
என்னை யார் அழைச்சது தெரியாது. நான் எங்கே போயிட்டுருக்கிறேன் தெரியாது. எவ்வளோ காலம் பயணம் பண்ணுவேன் தெரியாது. எத்தனை பேர் வயது செத்து போவாங்க, அரகம் பண்ணி போவேன் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டான். அபிரகாம் சொல்லுவார். அவருக்கு பட்ட பேர் என்ன சொல்லுங்க? அப்போ நம்பிக்கையின் தந்தை. விசுவாசத்தின் தந்தை யாரு? அபிரகாம். இன்னைக்கு அப்படிதான் கூப்பிடுறவர் இல்லையா? குலமுதுவரை. விசுவாசத்தின் தந்தை அபிரகாம். சகோதரர்களை இன்னும் நிறைய, எவ்வளவு, ஈசாக், அபிரகாம், யாக்கோபு, மோசே காட்சி வரும் பாருங்க. மோசே விடுதலை பண்ண 3 வருஷம் பாருங்க பார்ப்போம். ஆண்டோடைய காட்சி மோசேவுக்கு அருளப்படும். அப்போது மோசே அந்த ஆண்டோட கேட்பா, ஆண்டவரே நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்பார். ஆண்டு சொல்ல பாருங்க பார்ப்போம், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமேன்னு சொல்லுவார். உங்கள் கூட இருக்கிறது நான் தான். இந்த உலகில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது நான் தான். அந்த உடனிருப்பை அந்த மக்கள் மறந்ததால நாங்கள் அடிமையாக கஷ்டப்படுறாங்க. ஆண்டு சொல்ல இல்லையா, என் மக்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டு நான் கேட்டேன், என்னை நோக்கி கதறாங்க, நான் கேட்டேன். என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, நான் பார்த்தேன், அவளை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சகோதரர்களே, கடவுள் நம்மை விடுவிக்க நம்ம கூடவே தான் பயணம் பண்ணுறார். நாம என்ன பண்ணதை உணர்ந்து கொள்ள மறுக்கிறோம். நட்சத்திர வாசனை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அன்னை மரியாள் திருமணத்துக்கு முன்பாகவே அவங்க கர்ப்பமாக இருக்கிறது அவருக்கு தெரியுது. அவருக்கு அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பு இவ்வாறு இருந்தால் என்ன பண்ணு தெரியுங்களா? என்ன சட்டத்தை வாசித்து பார்க்கணும். நம்ம கல்லை அடிச்சது பொண்ணை கொண்டுடணும். அவ்வளோ பெரிய பாவம் அது. திருமணம் ஆகலை, கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணை என்ன பண்ணோம்? கல்லிருந்து கொல்லப்பட தான் மோச சட்டமே தான். ஆனால் யோசிச்சு பாருங்க பார்ப்போம், அவரை மறைவாக விலைக்கு விட திட்டமிடுறாரு அவர். அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணுது? அவருக்கு அருளப்படுகிறது. யோசேப்பு, தாவீதின் மகனே, மரியாவை ஏற்றுக்கொள்ள பயப்படாத. அன்னை மரியாள் கருத்தாங்கி இருப்பது கடவுளுடைய தூய ஆவியால். நீ தயங்காதே. அந்த அம்மா தப்பானவன் கிடையாது. அந்த கரு கடவுளால் உருவானது. நீ என்ன பண்ணது? நீ உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அந்த அம்மா ஒரு குழந்தை பெற்றெடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு இம்மானுவேல்னு பேர் வைங்க. இசையை 70 இம்மானுவேல்னு பேர் வைங்க. அந்த குழந்தை கடவுளும் கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை, இந்த கடவுளுடைய உடனிருப்பை யோசேப்பு நம்பியதால் தான் இதை கொண்டு போறாரு. பாருங்க பார்ப்போம். நேராக போறாரு, மாதமாவை ஏற்றுக்கிறாரு. சர்களே, நாம் கடவுளோட உடனிருப்பை உணர்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை எதையும் செய்யலாம். நம்ம அன்னை மாதிரி எடுத்துக்க பார்ப்போம். மங்களவார்த்தை அறிவிக்கப்படுது. ஒரு அம்மா மேலே பயப்படுறாங்க. இந்த வாழ்த்து எத்தகையதோ அப்படின்னு பயப்படுறாங்க. நான் கன்னி ஆயிடுச்சு, எப்படி நான் குழந்தை பெற்றிருக்க முடியும்? பயப்படுறாங்க. மரியா பயப்படாத, கடவுளால் எல்லாம் முடியும், நீ அஞ்சாத என்று அந்த ஆதரவு வார்த்தை சொன்ன பிறகு அம்மாவோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்கள் வார்த்தை நடக்கட்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் தன்னை முழுச ஒப்பு கொடுக்குறாங்க. இதனால் கடவுள் என் கூட இருந்து செயல்படுவார், கடவுளுடைய கரம் என் கூட இருக்கு என்று நம்பியதால் தான் அம்மா இந்த வார்த்தை உடன்படுறாங்க. பாருங்க பார்ப்போம். ஒரு வேலை எப்படி யோசிச்சு பாருங்களேன். கடவுள் என் கூட இருப்பாரோ, கடவுள் என்னை கை விட்டுருவாரோ, ஒரு வேலை இப்போ ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குமோ, கடவுளுடைய ஒரு துணை எனக்கு இல்லாமல் போயிடுமோ, மக்கள் அடிச்சு என்ன கொலை பண்ணுறாங்களே, அப்போ மக்கள் என்ன கொண்டுடுவாங்களோ, இப்படிப்பட்ட ஐயப்பாடுகள் அம்மாவுக்கு வந்து வச்சுங்க. அந்த வார்த்தை வந்திருக்குமா சொல்லுங்க, வச்சு பாருங்க பார்ப்போம். இதோ அடிவில் அந்த வார்த்தை வந்திருக்குமா? வந்திருக்காது. சோர்களே, கடவுளுடைய உடனிருப்பை உணர்ந்து ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு உலகமே அம்மானு உங்களை பாராட்டுது. நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம், நல்வாழ்க்கையை பரிசாக பெறுவோம். சந்திப்போம்.